நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் வரும் இளநிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை சார்பில் இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர் நிலை 3, தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்கு பொது நேரடி போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது. அதில் இளநிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இளநிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். விடுபட்டவர்களுக்கு தபால் மூலம் பணி நியமன ஆணை அனுப்பப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு, சார்பு செயலர் கண்ணன், கண்காணிப்பாளர்கள் குபேர சிவகுமாரன், கதிர்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக கணக்கு மற்றும் கருவூலத்துறையின் பண்டக காப்பாளர் நிலை 3 மற்றும் நீதித்துறையின் இளநிலை எழுத்தர், தட்டச்சர் பதவிகளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு பணி நியமன ஆணை விரைவில் வழங்கப்பட உள்ளது. புதுவை தூய இதய ஆண்டவர் பசிலிக்காவில் குருத்து ஞாயிறு சிறப்பு வழிபாடுகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அகில உலகத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் இயேசுவின் திருப்பாடுகளை நினைவுறுத்தும் குருத்து ஞாயிறு கொண்டாடப்பட்டது. அதன்படி புதுவை தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா சிறப்பு திருவழிபாடுகளுடன் குருத்து ஞாயிறு கொண்டாடப்பட்டது. திருவழிபாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் முன்பு எருசலேமில் நுழைந்தபோது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து குருத்தோலைகள் ஏந்தி மக்கள் பாடலோடு குருத்தோலை பவனியில் பங்கேற்றனர். பவனியில் பசிலிக்கா அதிபர் பங்குத்தந்தை அருட்பணி மரிய ஜோசப் அடிகள், துணை பங்குத்தந்தை அருட்பணி குழந்தைராஜ் மற்றும் குருக்கள் முன்னே செல்ல மக்கள் அவர்களை பின்தொடர்ந்து பின் சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு உழவர்கரை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற கோலப்போட்டி பரிசளிப்பு விழாவில் முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை உழவர்கரை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் கழக பொருளாளர் தளபதி ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு பிச்சை வீரன்பேட்டில் கோலப்போட்டி நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று தங்கள் வீட்டு வாசல் முன் போட்ட கோலங்களை இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு மற்றும் நிர்வாகிகள் நேரில் சென்று பார்வையிட்டு மதிப்பீடு செய்தனர். அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா பிச்சை வீரன்பேட் அரங்கில் நடைபெற்றது. மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் கலிய கார்த்திகேயன், துணை அமைப்பாளர்கள் மதன், ஸ்ரீராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, துணை அமைப்பாளர் ராஜாராமன், தலைமை மகளிர் அணி பிரச்சார செயலர் நளினி சாரங்கன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தைரியநாதன், கோபால், விவசாய அணி அமைப்பாளர் சோமசுந்தரம், தொகுதி செயலாளர் ராமசாமி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா முதல் பரிசினை வென்ற பிச்சை வீரன்பேட் மாலதிக்கு LCD டிவியை வழங்கினார். 2ஆம் பரிசு பெற்ற ஐக்கியவதிக்கு இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் வாஷிங் மிஷினையும், 3ஆம் பரிசு பெற்ற கீதாவுக்கு குளிர்சாதன பெட்டியையும் மாணவரணி அமைப்பாளர் மணிமாறன் ஆகியோர் வழங்கினர். 4ஆம் பரிசாக தையல் எந்திரத்தை தொண்டரணி அமைப்பாளர் குணதிலீபன் வழங்கினார். 5வது பரிசாக மிக்சியை மீனவரணி சக்திவேல் மற்றும் 6வது பரிசாக செல்போனை முன்னாள் விவசாய அணி துணை அமைப்பாளர் செல்வநாதன் ஆகியோர் வழங்கினர். அதேபோன்று சிறப்பு பரிசாக 60 பேருக்கு சில்வர் குடங்களும், போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் புடவையும் வழங்கப்பட்டது. நிறைவில் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் சத்யராஜ் நன்றி கூறிய விழாவில் தொகுதி கழக முன்னோடிகள் விஜயரங்கம், சந்துரு, ராஜகுரு, வில்லியனூர் குமார், சவுந்தரராஜன், ஈஸ்டர், சின்னப்பன், பெஞ்ச், சங்கர், முரளி, சங்கர், சேகர், பிரபு, ராமசாமி, பாலு, முருகன், குணா உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தளபதி எங்களுக்கு இட்டுக்கிற கட்டளை என்னன்னா, மக்களோட செல்லுங்க, சும்மா போஸ்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. அவங்களுக்கு என்ன தேவை? ரத்த தான முகாம் வச்சோம். பாண்டிச்சேரியில 600-700 பேருக்கு ரத்த தானம் கொடுக்குறோம். யாருக்கு எப்ப ரத்தம் தேவைனாலும் எங்க இளைஞரனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ரத்தம் கொடுப்போம், கண்தானம் செய்யறோம். அதே போல மருத்துவ கேம்ப் நடத்துறோம், கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணாடி தரோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க அரசாங்கம் கிடையாது, ஒரு இயக்கம், ஒரு சமூக இயக்கம், சமூகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை நாங்க செய்யறோம். அந்த கோயில இருக்கிற சுத்தப்படுத்துறோம். அதுபோல ஏழை எளிய மக்களுக்கு கறவை மாடல் கொடுக்க சொன்னாங்க. அந்த வருஷம் ஒரு 60 பேருக்கு கறவை மாடல் கொடுத்தோம். அதே போன்று பெரிய வள்ளல் மனம் பிடித்தார் அண்ணன் வாழ்மணிக்கு அப்புறம் இந்த தொழில உங்களுக்கு ஒரு வள்ளல் கிடைச்சிருக்காரு. நல்ல மனசு. ஆனா
உங்களோட இருந்தவர், இந்த பகுதியில் உங்களோட வாழ்ந்தவர். அவர் பெரிய ஜமீன்தார் விட்டு கிடையாது. இன்னைக்கு அவர் தொழில வளர்ந்து இன்னைக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு மனம் நிறைந்த நிறைவோடு இன்னைக்கு தளபதி பிறந்த நாள்ல இந்த அளவுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி இருக்கின்றார். உங்களுக்காக உங்கள் உணர்வுகளை தெரிந்தவர். வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு கிடைக்க இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இந்த தொகுதிக்கு நல்லது செய்ய. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 69 அண்ணன் முத்து அவர்கள் இருந்தப்ப இந்த தொகுதி வந்து ஒரு மாடல் வில்லேஜா கொண்டாந்து டெவலப் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் ஐயா பெருமாள் ராஜா அவர்கள் அவங்களே வந்து லேண்ட் அக்விசிஷன் பண்ணி இந்த ஊரை உருவாக்கி கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற டேங்க்ல இருந்து நிலத்துக்கு எடுத்து எல்லாம் அவர் பண்ணத்தான். அதுக்கப்புறம் வள்ளலா வாழ்ந்த நம்மளுடைய அண்ணன் வாழ்மணி அவர்கள் அவர் காலத்துல தான் வந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு இந்த பகுதி வந்து ஏற்றம் பெற்றது. இன்னைக்கு அந்த வரிசையில வந்து நிச்சயமா வீரராக இடம்பெற போகிறார். அவருக்கு உங்களுடைய ஆதரவு அன்பு எப்போதும் வேண்டும். புதுவை மணவெளி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியன் தலைமையில் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுவை மாநில மணவெளி சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழக பொருளாளர் ஸ்டாலின் மணி விழா இளைஞர் எழுச்சி நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொகுதி கழக செயலாளர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நோனாங்குப்பத்தில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ளவர்களுக்கு மதிய உணவாக பிரியாணி மற்றும் இனிப்பு வழங்கினார். விழாவில் துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பு, பழனி, மல்லிகா மாயகிருஷ்ணன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தொகுதி கழக நிர்வாகிகள் சிவபாலன், பாண்டு, ஹரிகிருஷ்ணன், வழக்கறிஞர் செந்தில்குமார், வேலவன், தட்டாஞ்சாவடி இளங்கோ, இளைஞரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ்குமார், நலக்குழு மாநில அமைப்பாளர் அன்புச்சூரியன், தோமுச செயலாளர்கள் பிராங்க்லின் பிரான்சுவா, களியசாமி, மீனவரணி அமைப்பாளர் கோதண்டபாணி, மாணவரணி துணை அமைப்பாளர்கள் சந்தோஷ்குமார், ராஜகோபால், ரவீந்திரன், வழக்கறிஞரணி முருகையன், லோக கணேசன், தமிழரசன், நலக்குழு துணை அமைப்பாளர்கள் தங்கவேல், சக்திவேல், வீரச்செல்வம், தொகுதி நிர்வாகிகள் சித்து, தொண்டரணி ஜெரோம் மற்றும் மணவெளி சட்டமன்ற தொகுதி கழக நிர்வாகிகள் VJ லோகு, மாநில இலக்கிய அணி துணை அமைப்பாளர் தண்டபாணி, பிரவீன் மூர்த்தி, ராஜகுரு, மகாலிங்கம், வேல்முருகன், பாஸ்கர், பாரத், ஜெயராஜ், கும்பா, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உலக காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுவை காசநோய் கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் புதுவை மாநில ஓவியர் மன்றம் சார்பில் உலக காசநோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ஓவிய போட்டி இருதய ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம், காசநோயால் ஏற்படும் இழப்பை தடுப்போம் எனும் தலைப்புகளில் நடைபெற்ற ஓவிய போட்டியை சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன் துவக்கி வைத்தார். புதுவை முழுவதிலும் இருந்து 18 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு காசநோயை கொடிய அரக்கனாகவும் அதை அழிப்பது போன்றும் இந்தியாவை கைகளால் காப்பது போன்றும் ஓவியங்களை வரைந்தனர். மாநில காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி விழாவில் உளவியல் அறிஞர் ரவிச்சந்திரன் வாழ்த்துரை வழங்க இறுதியில் ஓவியர் மன்ற தலைவர் இபேர் நன்றி கூறினார். பிரதமர் மற்றும் சோனியா காந்தியின் உருவப்படம் அவமதிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் பிரமுகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் இந்திரா காந்தி சிலை அருகில் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திரா காந்தி தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான AKD ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இலங்கை விவகாரத்தில் போராட்டம் நடத்திய போது பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ஆகியோரின் உருவப்படத்தை அவமதித்ததை கண்டித்தும் தலைவர்களை அவமதித்தவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், மூத்த துணைத் தலைவர் பாலாஜி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, தொகுதி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதேபோன்று லாசுப்பேட்டை தொகுதி சார்பில் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சிவகொழுந்து தலைமையில் காங்கிரஸ் தலைவர்களை அவமதித்தவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி லாசுப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுதி காங்கிரஸ் மகளிர் அணியினர் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷமிட்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மண்ணாடிப்பட்டு தொகுதி காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன், தெற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசமூர்த்தி ஆகியோர் தலைமையில் திருக்குனூர் கடை வீதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியின் உருவப்படம் அவமதிக்கப்பட்டதை கண்டித்தும் உருவப்படத்தை அவமதித்தவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளர் TSA கண்ணன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, மாநில செயலாளர் தனுசு, சிறுபான்மை அமைப்பு சையது மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரகுமான், சரவணன் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பாகூரில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை சமம் மகளிர் சுயசார்பு இயக்கம் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பாகூர் பாரதி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சமம் இயக்க பொதுச் செயலாளர் சரோஜா வரவேற்க இயக்க தலைவர் முனைவர் இளமதி ஜானகிராமன் தலைமையில் ஆலோசகர் ஹேமாவதி முன்னிலையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் துவக்க விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். சுமார் 50 கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண் போட்டியாளர்கள் இசைப்பந்து, பானை உடைத்தல், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட 12 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்றனர். சமம் இயக்க துணைத் தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை கீர்த்தி மஹாலில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை லெனின் வீதி கீர்த்தி மஹாலில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் செயலாளர் சாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் தேசிய இணை அமைப்பு பொதுச் செயலாளர் சதீஷ், தேசிய செயலாளர் லட்சுமணன், தமிழ்நாடு புதுவை அமைப்பு பொதுச் செயலாளர் மோகன் ராஜுலு ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் மத்திய அரசின் செயற்கையான நிதி கட்டுப்பாட்டால் புதுவையில் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு காங்கிரஸ் அல்லாத மாநிலம் என்ற வேறுபாடு இல்லாத அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும், தனி மாநில அந்தஸ்தை விடுத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரமும் மத்திய அரசின் கொடை தொடர வழிவகை செய்யும் சிறப்பு மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்க வேண்டும், கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புதுவை, காரைக்கால் மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனிடையே முன்னதாக கூட்டத்தில் பாரதிய ஜனதா முன்னாள் இளைஞரணி தலைவர் சிவானந்தம் புதிய நிர்வாகிகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் முன்னாள் நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றம் சுமத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்களும் குரல் கொடுத்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் சிவானந்தத்தை சமாதானப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அமைதி திரும்பியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.